வணக்கம், நமஸ்காரம். வீடுகளை பற்றி நிறைய பேர் கவலைப்படுறதே இல்லை. நமக்கு தெரிஞ்ச பிரகாரம் வீடை சுத்தமாக வச்சுக்கிறோம், கழுவி பெருக்கி எடுக்கிறோம். நல்ல நாள் திங்க நாள் அன்னைக்கு போர்வை ஜமக்காலம் படுக்கிற துணிமணிகள் எல்லாம் துவைச்சோ எடுத்தோம் கொண்டோம். கடந்த ஒரு 20 வருடங்களுக்கு முன்னதாக இதெல்லாம் நடந்தது. இப்போ எல்லாம் இது மாதிரி நடக்குதா என்னன்னா ஒரு சந்தேகம்தான். பட் ஆனால் இறப்பிற்கு வெளியே வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் காலை அலம்பிட்டு வரணும். துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் குளிச்சுட்டு உள்ளே வரணும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை உள்ள வீடுகளை கட்டியிருந்தாங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு லெட்டின் பாத்ரூம் எல்லாமே இருக்கும். அட்லீஸ்ட் வெளியில் போயிட்டு வந்தால் ஒரு குளிச்சுட்டு துணியெல்லாம் நனைச்சி போட்டுட்டு அதற்கப்புறம் மாற்று உடையில் வீட்டுக்குள்ளே வந்து தங்கள் பணியை துவங்கினாங்க. அதே போல் வெளியில் போய் நாம் எங்கேயாவது போனால் அதிகப்படியான பல வீடுகளுக்கு நம்ம போகக்கூடாது. சில வீடுகளில் துர்தேவதைகள் நடமாட்டம் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் குறைஞ்சி போயிடும். பிறர் உடுத்திய துணிமணிகள், பிறர் உடுத்திய துண்டுகளை நம்ம வாங்கி துடைக்கக்கூடாது. எவ்வளவோ விவரம் தெரிஞ்சிருந்தாலும் சில நேரம் நம்ம அதை செய்கிறோம். சில வீடுகளில் போய் தட்டில் சாப்பிட்றோம். அதெல்லாம் எவ்வளவோ மோசம். எச்சில் தட்டு, அவங்களுடைய உணர்வுகள், கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் அந்த எச்சில் பதார்த்தத்தில் இருக்கும். பொதுவாக சாப்பிடக்கூடிய சாப்பாடை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாப்பிடக்கூடாதுன்னே சாஸ்திரம் இருக்குது. எவர் சில்வர் தட்டில் சாப்பிடக்கூடாது. இரும்பு மனிதனுடைய உணவில் இருக்கக்கூடிய பிராணனை இழுத்துரும். அதனால் பூஜை அறையில் கூட ஒரு அருவாளை வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க. பூஜை அறையில் எண்ணெய் வைத்து வணங்குறது இதெல்லாம் ரொம்ப மோசம். பகவான உயர்வாக அவரை கொண்டாடக்கூடிய வகையில் தான் பூஜை அறைகள் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் யார் செய்கிறா? பூஜை அறையிலே குடோன் மாதிரி வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் கொண்டு அங்கேயே வச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் நாம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் ஒரு வீடுகளில் எப்படி இருக்கணும்? அந்த காலத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் திருஷ்டி சுற்றி போட்டாங்க. இன்றைக்கி அப்படி போடுறாங்களா? யாராவது கிடையவே கிடையாது. திருஷ்டியே சுற்றுறதில்லை. சரி, அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஒன்று, இன்றைக்கி வீடுகளில் பொறுத்தளவில் நமக்கு இயற்கை என்கிற ஒரு அன்னை, இயற்கை என்கிற ஒரு தாய் ஆகாயத்திலேருந்து என் பிள்ளை என்னை நினைக்க மாட்டானா, என் பிள்ளை என்னை கூப்பிடாதா அப்படின்னு ஆகாயத்தில் எல்லா செல்வங்களையும் வைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறது. நாம் என்ன பண்ணுறோம்? 8 மணிக்கு எழுந்திருக்கிறோம். அவசரமாக பல்ல வேலைக்கு குளிச்சுட்டு துணிமணி எடுத்து சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தா எடுத்துக்கிட்டு ஓடுறோம். வீட்டில் ஏதோ ஒரு பெண், எந்த உலகத்தின் எந்த மூலையிலையாவது ஏதாவது ஒரு தாய் காலையில் விலனை எழுஞ்சி வீடு வாசலை கூட்டி பெருக்கி வாசல் தெளித்து பிள்ளைகளுக்கு காப்பி போட்டு கொடுத்து எழுந்திரின்னு கத்தி, அதுக்கப்புறம் டிஃபனை சமைச்சு அவன் கிறுக்கியாகி எதை சமைக்கணும் எதை சமைக்கக்கூடாது, என்ன காய்கறி இல்லை, எந்த பதார்த்தம் குறைவாக இருக்குது, இது போராடி ஏதோ ஒரு வகையில் டிஃபனை ரெடி பண்ணி மதியானம் லஞ்சையும் அவள் அடுப்போட போராடி தாளிச்சு கேஸ் தீர்ந்து போனாலும் இதுக்கு மத்தியில் சீமத்தண்ணி அடுப்பை ஊற்றி பக்கத்து வீட்டில் என்னச்சாவது உதவியை நாடிக்கிட்டு ஒரு வழியாக சமாளித்து ரெடி பண்ணி முடித்தா அது பேத்திக்கு பள்ளிக்கூடத்துக்கு வேன் வந்துடும். அப்படின்னா அந்த வண்டியிலையும் கொண்டுட்டு போய் நிப்பாட்டி ஏற்றி விட்டு போட்டு வீட்டுக்குள்ளே அவங்க பாடு ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நிறைய பெண்கள், இல்லறத்து அரசிகள், இல்லறத்தில் இருக்கிற தாய்மார்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் படுகின்ற வேதனை சொல்லில் வடிக்கலை. வெளியே போயிட்டு வரக்கூடிய ஆண்கள் சம்பாரிச்சிட்டு வர்றாங்க, அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ வீடு எப்படி இருக்குது? வெளியில் வேலைக்கு போனவனுக்கு ஒரு சுகத்தை தரக்கூடிய, மஞ்சத்தை தரக்கூடிய ஒரு ஆனந்தத்தின் தொட்டிலாக இருக்குது. வெளியில் எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த வீட்டு பெண் சுகமாக வீட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கு. இந்த பெண்களுக்கு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நிறைய பேர் வீடுகளில் பொறுத்தளவில் தட்டுப்பட்டு சாமான்களை வாங்கி குமிக்கிறீங்க. தயவு செய்து அந்த பொருள்கள்லாம் குறைவாக வைத்து கொள்ளுங்க. வீடுகளில் பொறுத்தளவில் நாம் நினைச்சது நடக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? காற்று மண்டலம். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்க ஜன்னலை தயவு செய்து தரங்க. பக்கத்து வீட்டுக்காரையும் பார்த்துருவான்னு சொல்லி ஜன்னலை மூடுறீங்க. மூடி வச்ச ஜன்னலை திறந்து பல வருஷம் ஆகுது. வீட்டுக்குள்ளே அடபட்ட காற்று வெப்பமயமாகி சோம்பலையும் கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு இரத்த சொகையை கொடுத்துருது, மூளையை தூங்க வச்சிருது, உடம்புல இருக்க செல்கள்லாம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஃப்ரெஷ் ஏர் வரணும். வீட்டை விட்டு சில பெண்கள்லாம் போகிறதே கிடையாது, அடைஞ்சே கிடக்கிறா பாவம். அடுப்படியில் கிடந்து சில வீட்டுக்குள்ளே சில ரூமில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில ரூமுகளுக்குள்ளே போனால் ரொம்ப மன அடர்த்தியாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் பார்த்தா நம்மக்கிட்ட வீடுகளை சரியாக பராமரிக்க தெரியலை.
அதுதான் உண்மையான விஷயம். பணக்காரனை தட்டுமுட்டி ஆகி உயர்ந்துட்டான்னு அவன் மேலே நோக்கி வந்துடுறான். ஆனால் ஏழையாகவே கடந்திருக்கிறான். அதுக்கு அடிப்படை காரணம் நம்மக்கிட்ட பொறுத்தளவில் வீடுகளை பராமரிக்க தெரியல. முதல்ல சாம்பிராணி நல்லா போடணும், ஃப்ரீ ஏர் வீட்டுக்குள்ளே வரணும், நல்ல ஜன்னலை திறக்கணும், மாவிலை தோரணம் கட்டணும். வாரத்துக்கு ஒரு முறை மாவிலை தோரணம் கட்டுவாங்க. இதெல்லாம் அடிப்படையான உண்மை. அதுபோல் என்ன ஆகும்னா, நம்ம வீட்டில் நம்மளுடைய சிந்தனைகள் ஆகாயத்திற்கு போவதற்கு எது தடுக்குது அப்படின்னு பார்த்தால், நம் வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளில் இருக்கக்கூடிய பேட் எனர்ஜி, அந்த எனர்ஜியெல்லாம் போகணும். என்ன பண்ணணும்? கதவு ஜன்னல்லாம் தயவு செய்து திறந்து ஒரு நாளைக்கு ராத்திரி படுக்க போகிறதுக்கு போடுங்க. நல்ல வெளிச்சம், நல்ல காற்றோட்டம் எந்த வீட்டில் இருக்கோ கண்டிப்பாக கிரகப்பீடைகள் போகும். மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வீடு. சார், இந்த உயிர் வாழ்கிறதுக்கு இந்த உடம்பு தேவை. இந்த உடம்பை சுகமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வீடு தேவை. வெளியில் எவ்வளவோ மழை, வெளிச்சம், வெப்பம், குளிர் எவ்வளவோ இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு இதமாக பதமாக இருக்குது. இத்தகைய வீட்டுக்குள்ளற நாம் என்ன செய்யணும்? அன்றாடம் எப்படி கழிவுகளை வெளியேற்றுவது போல் உடல் எப்படி கழிவை வெளியேற்றுதோ அது மாதிரி நம்ம வீடுகளில் ஜன்னல்கள் எல்லாம் துடைக்கணும், கதவுகளை துடைக்கணும். மங்களகரமான பொருட்களை வைக்கிறது காரணம் அதுதான். வாசலில் தோரணம் நல்ல மனம் கமலக்கூடிய வகைகளில் இருக்கணும். ஆர்டிஃபிஷியலான பொருட்கள், செடிகள், கொடிகள், மாயில தோரணங்களை தூக்கி எறிங்க. ஆர்டிஃபிஷியலாக சாமி ரூமில் போட்டிருக்கிற அந்த கோலங்கள்லாம் தூக்கி எறிங்க. இயல்பாக உடலை வளைத்து தரையில் உட்காந்து சாப்பிடுங்க. தரையில் உட்காந்து கொஞ்ச நேரம் படுங்க. தரையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு தொடுப்பை விரிச்சுக்கிட்டு தியானம் பண்ணுங்க. மனசை அமைதியை ஓய்வாக வச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமான நேரம் டிவியோ மற்ற நேரத்தில் கவனம் செலுத்தாதீங்க. அதிர்ச்சியான விஷயங்களை எங்கேயும் சொல்லாதீங்க. அமங்கலமான விஷயங்களை யார்ட்டும் பேசாதீங்க. கஷ்டம்னே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றோம், கஷ்டத்தை பற்றியே பேசாதீங்க. அது ஒரு தரித்திரம். அது நல்லதே நினைச்சால் பிரபஞ்சம் கேட்டுக்கிட்டு நல்லதையே கொடுக்கும். எத்தனையோ முறையில் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு வாசலில் உட்காராதீங்க, படியில் உட்காராதீங்க, வாசலுக்கு முன்னால் செருப்பை போடாதீங்க, தெருவாக ஊராக சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஊரில் இருக்கிற கழிச்சடைகளை எல்லாம் செருப்பு தொட்டு வந்து நடு வீட்டுக்குள்ளே கொண்டாந்து போடுறீங்க. நல்ல பிள்ளையை தான் கொஞ்சறீங்க, பேரம்பேத்தி. அதுக்கு எங்கெங்கே சுற்றிக்கிட்டு வந்து கடைசியில் வீட்டுக்குள்ளே காலில் சோபாவில் உட்காந்துக்கிட்டு சாக்ஸையும் சோபாவும் மாட்டுது. அதை ப்ரிப்பேர் ஆகும்போது அதுகளை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு போகும்போது அதுக்கு ஒரு ஸ்டூல் கொடுத்து பெஞ்சு கொடுத்து இங்கே உட்காந்து போடணும்னு பழக்கணும். இப்படி வழி தெரியாமல் வகை தெரியாமல் நாமே பல தவறுகளை, பல வீடுகளை ரோட்டில் இருக்கிற குப்பைகள், தூசுக்கள், தீட்டுக்கள், இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து எல்லா பக்கமும் உள்ள நுழைஞ்சு பூஜை அறை வரைக்கும் நுழைஞ்சு புனிதத்தன்மையை கெடுத்து நீங்கள் என்னதான் சாமியை கும்பிட்டு என்னதான் நல்லவனாக வாழ்ந்தாலும் ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை தரித்திரங்களும் பீடைகளும் உங்களுக்கு உள்ளே வந்து 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 வீட்டை நாசம் பண்ணுது. இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட போகிறீங்க? உங்களில் ஒருவனாக, உங்கள் மனதிற்குள் ஒருவனாக, குடும்பத்தில் ஒருவனாக நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். என் தாய்மார்களே, என் குழந்தைகளே, என் மக்களே, தயவுசெய்து உங்கள் விழிப்புணர்வுக்காகத்தான் பேசியிருக்கேன். எதையாவது ஒன்று உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.